ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியலங்கிலிருந்து இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சைட் டிஷ் மாதிரி கிரில்லுக்கும் சரி பெப்பர் சிக்கன் 65க்கு தான் நல்லா தொட்டு சாப்பிட்ற மாதிரி மயானிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எக் மயானிஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு எக் எடுத்துகிட்டு ஒரு ஜீனி போட்டுக்கோங்க. அடுத்து மீடியம் சைஸ் கார்லிக்கை குட்டி குட்டியாக சாப் பண்ணதை அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு பெப்பர் தேவையான காரம் போடுங்க. 1/4 டீஸ்பூன் போட்டாலே போதும். அதை நல்லா விப்பிங் மோடில் நல்லா அரைச்சிக்கோங்க. எப்பயும் போல் ஓட விடக்கூடாது, திரிஞ்சு போயிடும். அதுக்கடுத்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். எந்த ஆயில் ஸ்மெல் இல்லையோ அந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3/4 கப் யூஸ் பண்ணியிருக்கேன். 120 ml யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த எண்ணெயை 4 டைம்ஸ் பாதியாக பிரித்து ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் டைம்ஸ் இப்போயும் விப்பிங் மோடில் போட்டு தான் இது பண்ணணும், கிரைண்ட் பண்ணணும். அதை நல்லா அரைஞ்ச உடனே திருப்பி செகண்ட் டைம்ஸ் அதே மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு விப்பிங்கில் போட்டு 2 சுற்றி இறக்கிடணும். இப்போ தேர்ட் டைம்ஸ் இதே மாதிரி விப்பிங்கில் போட்டு 2 சுட்டு இறக்கிடணும். இப்போ பாருங்கள், லைட்டாக க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அடுத்து நம்ம இதே மாதிரி எண்ணெய் ஊற்றி விப்பிங்கில் போட்டுட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நம்ம மொத்தமாக எல்லா எண்ணெயும் ஊற்றி 3 சுற்று விப்பிங்கில் போட்டு ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா கன்சிஸ்டன்சி கிடைக்கும். கடைசியில் தான் நம்ம ½ லெமன் சேர்க்க போகிறோம். அது ஃப்ரெஷ் லெமன் இருந்தாலே ஓகே. இல்லை வினிகர் தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வினிகரும் சேர்த்துக்கலாம். அதை ஒரே ஒரு விப்பிங்கில் போட்டு நல்லா ஒரு செகண்ட் டக்குன்னு போட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட ஹோம்மேட் எக் மயானிஸ் ரெடி. இது போல் புதுமையான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா, நம்ம கேக் பேட்டர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்படியே மடிப்பாக விழுவும் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சி இருந்தீங்கன்னா கரெக்டான மெத்தடில் கரெக்டாக செஞ்சுருப்போன்னு அர்த்தங்க. நன்றி. இதை வச்சு நான் அடுத்தடுத்து டிஷ்ஷெல்லாம் செஞ்சு அப்லோட் பண்ணுவேன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோமோ அதை வச்சே நீங்கள் இதையும் செஞ்சுக்கலாம். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். பாய்.